ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரியலாம். ஏன்னா இதில் இப்போ இம்பார்ட்டன்ட் சீன்ஸும் வரல அப்படின்னாலும் இதுலேயுமே ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 5. ஒரு வழியாக எல்லா மேட்சுமே முடிஞ்சது அண்ட் டீம் ஏ வந்து இதில் ஒரு தடவை கூட தோக்கல. பட் ஓடியில் ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் வந்துடுச்சு. ரெண்டுக்கும் ஷீண்டோக்கும் சண்டையாகி ஷீண்டோ வந்து ரெண்டு அட்டாக் பண்ணியிருந்தான். ஈவன் தான் இவங்களோட மேட்ச் முடிஞ்சு இவங்க ஜெயிச்சிட்டாலுமே கூட நீ என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஷீண்டோ ரெண்டோட தலையிலேயே அடிக்க போகவும் அவன் ட்ரெஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவன் கீழே விழுறான். இந்த மெத்தடை நீ என்ன யூஸ் பண்ண வச்சிட்டல. மேட்ச் முடிஞ்சது, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. இன்னும் 6 மணி நேரத்தில் பிளேயர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஈகோ சொல்றான். U20 கூட மோத எந்த பிளேயர்ஸ் கரெக்டாக இருப்பாங்க ஈகோ செலக்ட் பண்ணிட்டு இருந்தா அதிக கோலமோ சில சமயம் அலங்கோலம் ஆயிரும். ஸோ சில டேலண்ட் பிளேயர்ஸையும் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஈகோ யோசிச்சுட்டு இருந்தா ஈகோக்கு அசோசியேஷன்ல இருந்து கால் வருது. டாப் 6 கண்டிப்பா செலக்ட் பண்ணிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 5 பேர்ல தான் யாரும் டிசைட் ஆக போகுது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். டாப் 6 பிளேயர்ஸை தவிர்த்து கோல் போட்டவங்களை கனெக்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆவான். ஹலோ டைமண்ட்ஸ் இன் த ரஃப், இப்பதான் நம்ம செகண்ட் டைம் ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றோம்ல அப்படின்னு ஈகோ வந்து நிக்கிறான். கோல் போடுறது தான் ரொம்ப முக்கியம். ஹையஸ்ட் கோல் ஆவரேஜ் இருக்கிறவங்கள தான் நான் இதுல சூஸ் பண்ணிருக்கேன். ஜப்பான் U20 கூட விளையாட போற அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தான். ஃபர்ஸ்ட் ஈட்டோஷி ரென், ஒரு கேம்ல ஆவரேஜ் அவன் 2.5 டைம்ஸ் கோல் போட்டிருக்கான். ஆப்போனன்ட் 5 ஸ்கோர் எடுத்தா இவன் 6 ஸ்கோர் எடுத்து வின் பண்ணக்கூடியவன். அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கோல் கீப்பர். அது காகன் மாரு. பாடியை ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணி அவனோட பிசிக்கல் அபிலிட்டியை வச்சு தடுக்கிறான். டீமோட கார்டியன் இவன் தான். அடுத்த 2 சென்டர் பேக்கப்ஸ், ஆரியோ ஜோன்பே, நீகோ ஈகி. அவன் ஹைட்டு, இவன் புத்திசாலித்தான். அப்புறமா ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங், அதுதான் சீக்கிரி அண்ட் பாச்சிரா. இதுக்கப்புறமா டிஃபெண்டர் அண்ட் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. அதுல ஃப்ரண்ட் லைன்ல நான் போடுறது காரிசோ டாபிட்டோ. பால மிட்ஃபீல்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு. அண்ட் இப்போ அட்டாக்கர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். எதிரியோட டிஃபென்ஸை உடச்சிட்டு போகக்கூடிய வால் ஓட்டோயா அண்ட் ஓகிமியா. அவனோட ஸ்டெல்த் அண்ட் உன்னோட ஸ்பீடு சீக்கிரமா பிளேயர்ஸை தாண்டி அவங்கள கோல் கிட்ட கொண்டு போக வைக்கும். நம்ம அட்டாக்கோட மெயின் கோரான 2 பிளேயர்ஸ் நாகி ஷேஷிரோ. இப்போ நம்ம அமைச்சிருக்கிற இந்த மொத்த டீமுமே ரென்னு தான் சென்டர் ஃபார்வர்ட் பண்ணி இருக்கு. ரென்னுக்கு கம்பேட்டபிளா ரென்னுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு பிளேயர், எல்லார் டேலண்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கான ஒரு பிளேயர்னா ஈசகி யோயிச்சி. இப்போ நான் சொன்ன 11 பேர் தான் ஜப்பான் U20 கூட மோத போறாங்க அப்படின்னு ஈகோ சொல்லவும் நான் செலக்ட் ஆயிட்டா நம்ம ஹீரோ செம ஹாப்பி ஆகுறான். மத்தவங்க தான் செலக்ட் ஆகலையான்னு கடுப்பானா, பாரோ நம்ம ஹீரோ செலக்ட் ஆயிட்டானேன்னு கடுப்பாகிறான். ஷீண்டோ சூப்பர் பிளேயர் தானே, அவன் என்னானான்னு கேட்டா ஷீண்டோவுமே ஒரு சூப்பரான பிளேயர் தான். பட் ரெனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம ரெட் கார்டு வாங்குறதுக்கு அவசியம் இல்ல. இது போக அவன் அவங்க யார் கூடயும் கம்பேட்டபிளாவே இருக்க மாட்டான். ஷீண்டோவை கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு எந்த ஒரு டேலண்டான பிளேயர்ஸோ இப்போதைக்கு ப்ளூ லாக்ல இல்ல அப்படின்னு ஈகோ சொன்னா. அவன் டேலண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க நினைச்சா எனக்கு பதில் அவனை சப்ஸ்டிடியூட்டா போடலான்னு தான் வச்சிருந்தேன். பட் ஆனா பிளான்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜப்பான் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சாய் இட்டோஷியோட ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த மேட்சே நடக்கும். சாய் இட்டோஷினால தான் டிக்கெட்ஸே வித்துருக்கு. அவன் இந்த மேட்ச் விளையாடலன்னா இந்த மேட்சும் நடக்காது, ப்ளூ லாக்கையோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாய் இட்டோஷியோட கண்டிஷன் என்னன்னா அப்படின்னு ஈகோ எக்ஸ்பிளைன் பண்றான். பார்த்தா ஷீண்டோவை இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஷாய் ஈட்டசி கேட்ட அந்த ஒரு பர்சன் ஷீண்டோ தான். ஸோ ஷீண்டோ வந்துட்டு சாய் ஈட்டசியோட டீம்ல தான் விளையாட போறான். அப்படின்னா அவன் U20க்காக விளையாட போறான். அந்த மாதிரி ஒரு டபுள் எனக்கு தேவை. ஸோ நீ ஏன் கூட வரியா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஷீண்டோவும் ஒத்துக்கிறான். சாய் ஈட்டசி இல்லாம இந்த கேமே நடக்காதுங்கிறதுனால அவனோட கண்டிஷனுக்கு ஈகோவோ ஒத்துக்கிட்டு ஷீண்டோவை அவங்க கிட்ட கொடுத்துருதான். ரென்னை விடவும் ஷீண்டோ பெஸ்ட் பிளேயர்னா அவங்க அண்ணன் அவனை செலக்ட் பண்ணிருக்கானான்னு ரென்ன டென்ஷன் ஆகிறான். மேட்சுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. அது வரைக்கும் உங்களோட ட்ரைனிங் நான் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ கிளம்புறான். இந்த கேம் எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். அவனை நான் ஏறி முதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். இந்த கேம்ல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன். ப்ளூ லாக்ல நான் தான் டாப்பா வருவேன். இல்ல அதை விடவும் பியாண்டா நான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ளூ லாக்கோட ஃபைனல் ட்ரைனிங் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஜப்பான் U20 டீமை காமிக்கிறாங்க. சாய் ஈட்டோஷி உங்க கூட விளையாட போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்க டீம்ல சாய் ஈட்டோஷி வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அது போக ஷீண்டோ யாரா புது பிளேயர்னு அவங்க எல்லாம் பாக்குறாங்க. உங்க மாதிரி கொப்பைங்க மேலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அந்த ப்ளூ லாக் எப்படி விளையாடுறாங்கிறத செக் பண்ணி தான் நான் அந்த மேட்ச்க்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சாய் சொல்லவும் எங்களை குறைச்சி யார போடாத, நீ வெளிநாட்டுக்கு போய் விளையாண்டுருக்கலாம். பட் அது வெறும் அகாடமிக் லெவல் தான். ஜப்பான் டாப் லீக்கோட ஸ்ட்ரைக்கர் நானு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொன்னா. நீ ஜப்பானோட டாப் பிளேயர், வருஷத்துக்கு 50 மில்லியன் சம்பாதிப்ப, ஒரு மாடலை கட்டிக்கிட்டு லைஃப்ல அப்படியே ஜாலியா வாழலாம்னு நினைக்கிறல்ல. பட் நான் சாக்கர் விளையாடுறதுக்கான கோல் அது கிடையாது அப்படின்னு ஈட்டோஷி சொல்லவும் வாயா மோட்ரா அப்படின்னு சொல்லி ஷீண்டோ டக்குன்னு வந்து அவனை அடிக்கிறான். ஜப்பான் U20 பிளேயர்ஸ் கிட்டயே ஷீண்டோ வம்பெழுத்துருதான். நான் இதுல வின் பண்ணா என்னதான் நீங்க இந்த டீமோட ஸ்ட்ரைக்கரா போடணும்னு சொல்லவும் ஷீண்டோ அட்டாக் பண்ண வரதுக்குள்ள அந்த டீமோட கேப்டன் வந்து அவனை தடுத்துருதான். குட்டி பப்பி இல்ல இந்த இடத்துல வந்து ஓவரா ஆடக்கூடாது. இந்த புது பையனோ லிட்டில் ஜீனியஸோ உங்க திறமைய விளையாட்டுல காமிங்க. அண்ட்
டிஃபென்ஸை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆலிவர் ஆகோ இவங்க தான் அவங்களோட டீம் கேப்டன், அது போக பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீமை பத்தி இவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, ஜஸ்ட் நம்ம அவங்கள தோக்கடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு பாச்சிரா கேட்கறான். இல்ல ஈஸியா சொல்லிடலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோட பிசிக்கல் கண்டிஷன் அந்த லெவலுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. லாஸ்ட் டைம் அந்த டிரான்ஸ்டேட்டுக்கு நம்ம ஹீரோ ஃப்ளூக்ல தான் போயிருப்பான். அதை நான் என் ஓன் வெப்பனா மாத்தணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க ரென் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவும் பிரேக் டயத்துல ஒழுங்கா பிரேக் எடு நம்ம ஹீரோ சொல்றான். என் பிக் பிரதர் சாய் டஷி கூட நான் விளையாட போறேன். இந்த மொமெண்ட்டுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ரென் சொன்னா. நீ பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இல்லைன்னா ப்ளூலாக் தோத்துரும், அது எனக்கும் தான் பாதிப்பு, ஒழுங்கா இதை கொடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ரென்னு நம்ம ஹீரோ என்னதான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாலோ ரெண்டானும் டாப் பிளேயருங்கிற ஒரு கர்வம் அவனுக்கு அதுல இருக்கு. அதை ரெண்டு டைரக்டா காமிக்கலனாலும் இன்டைரக்டா அதை நமக்கு அதுல காமிச்சிருக்காங்க. 11 பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லாம மொத்த குரூப்பையுமே கூப்பிட்டு ஃப்ளோ அப்படிங்கிற விஷயத்த வந்து ஈகோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை நீங்க உங்க பிரெயின்ல அவேக்னிங் பண்ணணும். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்தாங்க அப்படின்னா டைம் போக போக ஒரு காலத்துல அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ளோ லாக் வந்ததுக்கு அப்புறமா நீங்க நிறைய மாறி இருப்பீங்க. பட் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை நீங்க அவேக்னிங் பண்ணும்போது தான் உங்களால வின் பண்ண முடியும். அதை நீங்க அவேக்னிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் கான்சென்ட்ரேஷன் அண்ட் உங்களோட ஏம் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஈஸியான ஒரு விஷயத்தையே நம்ம அடிக்கடி பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அது போர் அடிச்சிடும். ரொம்பவே கஷ்டமான விஷயத்த பண்ணாலும் நம்மளால முடியாது அப்படின்னு நமக்கு பயம் வந்து அதை விட்டு கொடுத்துருவோம். சேலஞ்சிங்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளால முடிகிற கண்டிஷன்லயும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்டர் ஆகுறதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட். இதை தேரியா சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம், பட் அதை ப்ராக்டிக்கலா அச்சீவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். போர்டம் அண்ட் ஆன்சைட்டி இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் இல்லாம அதுக்கு நடுநிலையில இருக்கிறது தான் இந்த ஃப்ளோ ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல நீங்க அச்சீவ் பண்ற விஷயம் அது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவானதா இருக்கும். உங்களால மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது வெப்பனா இருக்கும். டைமண்ட்ஸ் இன் தி ரஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ளோ லாக் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே உங்களை இவால்வ் பண்ணிருக்கு அப்படின்னு ஈகோ சொல்லவும், ஆமா இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்பவே மாறி இருக்கேன் நம்ம ஹீரோவை யோசிக்கிறேன். ஜப்பான் U20 போர்டா இருக்கா ஹேண்ட் ஷேக்ஸா இருக்கா அதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு ஈகோ சொல்றான். அந்த மேட்ச்ல நான் என் ஃப்ளோ ஸ்டேட் அவேக்னிங் பண்ணி ஆகணும். நான் வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாற முடியும். அது எனக்கான ஒரு யூனிக் கோலா இருக்கும், என்னால மட்டும் போடக்கூடிய ஒரு கோல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்போர்ட்ஸ் அனிமே அப்படின்னாலே முக்காவாசி கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன் இருக்கும் தான், பட் அதை நான் என் எக்ஸ்பிளனேஷன்ல கொண்டு வர முடியாது. ஒரிஜினல் அனிமேக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். ஸோ அந்த ஹைப்போட பார்க்கணும் அப்படின்னா ஒரிஜினல் அனிமேவை பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ளூ லாக் vs U20 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.